இந்த மாதிரி நொந்து போன சப்பாத்தியை இப்படி நூடுல்ஸாக மாற்றி சூப்பரான நூடுல்ஸ் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சப்பாத்தியை நான் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். இதுக்கு ஆறி போன சப்பாத்தியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கட் பண்ணும்போது ஷேப்பாக வரும். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்குனதோட நான் கேரட்டும் கேபேஜும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சப்பாத்தியை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் சப்பாத்தி ரெடி. இனிமேல் சப்பாத்தி மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.